அதாவது சில மக்கள் தங்களோட மூளையை பயன்படுத்தவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் கேட்டு நேரம் சிரிப்பு வந்திருக்கும், இதெல்லாம் கேட்க ஃபன்னியா இருக்கும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்பவே சீரியஸான ஒரு விஷயம். ஏன்னா நாட்டுல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை இப்படி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி இவங்களை குருட்டு பக்தர்கள்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா சில நாளா நான் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறத நிறுத்திட்டேன். இவங்க நம்ம நாட்டோட மக்கள். ஒருவேளை இவங்களை முன்னுக்கு கொண்டு வரணும்னா, இவங்களை வளர்த்தணும்னா நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நிக்கணும். மகாத்மா காந்திஜி சொன்ன மாதிரி சமூகத்துல எந்த டிவிஷன்ஸும் இருக்க கூடாது. இந்து முஸ்லிம்னு நடுவுல வித்தியாசம் இருக்க கூடாது, பிராமின் தலித்னு வித்தியாசம் இருக்க கூடாது, குருட்டு பக்தருக்கும் லிபரலுக்கும் நடுவுல. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா நாம எப்பவும் யுனைட்டடா தான் இருக்கணும். நம்ம இவங்களை கிண்டல் பண்றதுனால அவங்க யாரும் திருந்த போறதில்ல. அதனால இவங்க எப்படி அடிமைகள் ஆனாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும். இந்த மாதிரி இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணது உண்மையிலேயே யாருன்னு தெரியுமா? வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி. நீங்க கேக்குறது சரிதான். ஒருவேளை கோடி மீடியா டிவி ஆங்கர்ஸ்க்கும் கோடி யூடியூபர்ஸ்க்கும் உங்க கிரெடிட்